இங்கே வேளாண்மை செய்யும் தொழிலுக்கு வட மாநிலத்தவர்கள் கிடைக்கும் தொடர்புக்கு அணுகவும் பதாக வச்சிருக்கான்டா. பதாக வச்சிருக்கான். இந்த தேங்காய் உரிக்க வந்துட்டாப்லையா, கொஞ்ச நாள்ல உன் தோலை உரிப்பான், அப்ப என்னை தேடி வருவ. இன்னைக்கு அவன் குறைந்த கூலி 500 ரூபாய்க்கு, தமிழர்கள் 800 ரூபாய் கேட்கிறார்கள், அவர் 500 ரூபாய்க்கு வேலை செய்கிறான் என்று நீ குறைந்த கூலி என்று கொடுக்கிறாய். நாளை அவன் தவிர்க்க முடியாத கூலியாகிவிட்ட பிறகு 5000 ரூபாய் என்று கேட்டாலும் உன்னால் அவனை தவிர்க்க முடியாது. காரணம், உன் இனத்தான் உழைக்கிற திறனை இழந்துட்டான், உழைப்பை விட்டு வெளியேறிட்டான். திருப்பி என்னாகும்? அவன் தவிர்க்க முடியாதவனாவான், அவன் முதலாளி ஆவான். ஈரோட்டிலே தொழிற்சாலையே தமிழர்களுக்கு வேலை கொடுக்காத என்று போராடுகிறான். காவல்துறை அடிக்கிறான்டா. நாளைக்கு ஒன்னே என்ன அடிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? பைத்தியக்காரா, ஈழத்திலே அடித்து விரட்டினான். அகதியா வந்து நிக்க ஒரு இடம் வைத்திருந்தாய், இங்கே அடித்து விரட்டினால் நீ எங்கே போவாய்? அப்ப நீ என்ன பண்ணுவ? எங்கையே தான் பிடிப்ப. நீ ஆதரிக்காம போ, ஆனால் ஒரு நாள் நீ என்னை தேடுவ. வட இந்திய விரட்டி அடிக்கும் போது சீமான கூப்பிடும்ப வரு, அப்ப நான் இருந்தா வருவேன், இல்லைன்னா உனக்கு நாதி கிடையாது. டேய், நீ சொல்ற நான் சொல்றத நம்ப மாட்டேன்டா, சத்தியம் பேசுறா பிரபாகர மகன், நீ என்னை தேர்வு பண்ணி உட்கார விடா. நான் சீமானாகிய நான் சொல்லும் போத மொத்த அப்படியே ரிவர்ஸ். என் தம்பி சொல்ல வரலாறு திரும்புதுன்னு, அப்படி வட இந்தியன் திரும்புகிறான். எப்படி வரும்? திரும்பிடுவான். என்ன விளையாட்டு சொல்லிட்டு இருக்கேன் நீ என்ன? டேய், அண்ணன் சொல்றதை கேட்டுக்க ராசா, எச்சரிச்சுக்க. விழிப்புணர்வே விடுதலையின் முதல் படி.